அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிசம்பர் 13 திருக்கார்த்திகை திருநாளாக பார்த்தீங்கன்னா இவ்வாறு இருக்கிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில கிரக மாற்றங்களினுடைய சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா நடைபெறுது. அதோடு மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் 2 சிறப்புகளும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் வருகிறது. அது என்னென்ன, இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே பல திருப்பங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது. அந்த வகையில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்களானது பார்த்தீங்கன்னா இருக்கும், அதே போல் அந்த திருப்பங்களானது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்க போகின்றதா இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா சவால்களை சந்திக்கக்கூடியதாக இருக்க போகின்றதா அப்படிங்கிறது குறித்து தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில காலகட்டங்கள், அதாவது இந்த 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த பல மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்தும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறது குறித்தும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படணும், அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு மாற்றங்களானது இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானை தான் வணங்கி வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களானது இருக்கும். நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரப்போகின்ற டிசம்பர் 13, 2024 அன்று வெள்ளிக்கிழமையோடு பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்திருக்கிறது இந்த கார்த்திகை தீப திருநாள். இந்த தீப திருநாள் அன்று பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் வருகிறது, அதேபோல் கிருத்திகை விரதங்களும் வருகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கூடுதல் சிறப்புகளானது பெற்றுள்ளன. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அந்த விஷயத்தை பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்யுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகையானது அமைஞ்சிருக்கிறது ரொம்ப 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 விசேஷமானதுங்க. அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கார்த்திகை நாளை ரொம்ப சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையினுடைய கிரிவலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடுதல் சிறப்பாக இருக்கும். அப்போ மகா தீபங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்றுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்த கோடி மக்கள்லாம் அனைவருமே போயிட்டு பார்த்து நெகிழ்ந்து வருவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் அன்றைய தினத்தில் செய்யும் பொழுது அதே நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக மாற்றங்களும் ஏற்படுது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாற்றங்களும் ஏற்படுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி இப்போ மேசராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பணவரவானது அதிகமாகி பொருளாதாரங்கள் ஓங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் பிறகு உங்களுடைய முயற்சிகளானது சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்ப்பதனால சுதந்திர எண்ணங்களானது உங்களுக்கு உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு மனநிறைவானது உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுமே தங்களுடைய வியாபாரத்தினுடைய தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சோர்வானது ஏற்படும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். அதனால் பயணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாகவே நினைக்காம வியாபாரத்திற்காக கடுமையாகவே நீங்கள் உழைப்பீர்கள். உங்களுக்கு இருந்த போட்டிகளும் விலகும். வாடிக்கையாளர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். மேலிடத்தில் இருந்து உங்களுடன் நல்ல அணுகுமுறையானது பார்த்தீங்கன்னா நீட்டிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும். வீட்டில் சுபகாரியங்களானது நடக்குங்க.
அதேபோல் உடல் ஆரோக்கியங்களானது பெறும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களினுடைய கருத்து வேற்றுமைகள் ஏற்படாமல் உங்களை தடுக்கும். அதேபோல வாழ்க்கை துணையினுடைய நலனில் அக்கறையை நீங்கள் காண்பீர்கள். பெண்களுக்கு பணவரவானது அதிகமாகி பொருளாதாரங்களானது ஓங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய முயற்சிகளிலுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமான பலன்களானது கிடைக்கும். சின்ன விஷயங்களை கூட கவனமாக பார்த்தீங்கன்னா செய்வீர்கள். கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினருக்குமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது வீண் மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. நண்பர்களிடையே சுமூக உறவானது இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே போல உங்களுடைய வாழ்வில் முன்னேற அக்கறையானது காட்டுவீர்கள். மன துணிவுகளானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பணவரவும் இப்போது எதிர்பார்த்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சக மாணவர்களினுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. கல்வியிலுமே உங்களுக்கு முன்னேற்றங்களானது காணப்படும். போல இந்த காலகட்டத்திற்கு பிறகு, அதாவது இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் கொஞ்சம் கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா டென்ஷனும் ஏற்பட்டு நீங்குங்க. வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தினால கருத்து வேற்றுமைகளும் ஏற்படும். பிள்ளைகளால் திடீர் செலவுகளும் உண்டாகலாம். அதே போல் எப்பொழுதுமே இந்த மேசராசியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய தன்மைகளானது இருக்குங்க. அதே போல தான் இந்த ஒரு நேரத்திலையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து அவர்களுடன் செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீண் மனக்கவலை, காரிய தாமதங்களானது உண்டாகலாங்க. பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். வாக்கு வன்மைகளானது ஏற்படுங்க. உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். புதிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து நல்ல ஒரு தகவலானது சேரும். அதே போல் உங்களுடைய தொழில் வியாபாரத்திலுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கள் காணப்படுங்க. லாபங்களும் ஏற்படும். பழைய பாக்கிகளானது வசூலாகும். வியாபாரம், தொழில் தொடர்பான கடித போக்குவரத்தானது இப்பொழுது சாதகமான பலனையை கொடுக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். பணியாளர்களுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டும் பெறுவார்கள். காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். போல உங்களுடைய மனதில் ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா பல திட்டங்களும் லட்சியங்களும் வச்சுருப்பீங்க. அது எல்லாமே ஒவ்வொன்றாகவே நிறைவேறக்கூடிய காலகட்டங்களானது காணப்படுது. அதேபோல் கௌரவ பதவிகளானது தேடி வருங்க. உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய சம்பவங்களானது அடுத்தடுத்து நடைபெறும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். உள்நாட்டு பணம், வெளிநாட்டு பணம் உங்களுடைய கையில் தாராளமாகவே பார்த்தீங்கன்னா புழங்கலாம். சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கிடைக்கும். புகழ், அந்தஸ்து, கௌரவங்களானது கிடைக்குங்க. சிறிய முயற்சியில் பெரிய தடைகளானது தகரும். அதேபோல் பூர்வீக சொத்து தொடர்பான மன சஞ்சலங்கள் இப்பொழுது தீரக்கூடிய காலங்களானது வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மேலுமே பிள்ளைகளால் பெருமையும் அடைவீர்கள். பெண்களுக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கையானது ஏற்படுங்க. திருமண தடையானது அகன்று தகுதியான வரன்களானது சேரும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு வாழ்க்கையானது பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னு சொல்லலாம். உடல் நலம் மற்றும் பொருளாதார நிலைகளானது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் அலைச்சலோ டென்ஷனோ இருக்கும். அதேபோல் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தினால கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனங்கள் தேவை. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இப்பொழுது காரிய தாமதங்களானது ஏற்படுங்க. பணவரவானது அதிகரிக்கும். வாக்கு வன்மையானது ஏற்படும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவலானது சேரும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 1ஆம் பாதம். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. லாபங்களானது அதிகரித்து காணப்படும். அதேபோல் தொழில் தொடர்பான கடித போக்குவரத்து உங்களுக்கு சாதகமான பலனையை கொடுக்கலாங்க. புதிய ஆர்டர்களானது சேரலாம். அதனால் மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள். பரிகாரமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முருகப்பெருமானுக்கு தீபங்களை ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர
உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.